கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் நம்மளை ஆண்டு 89வது நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். அநேக வாழ்க்கையை மாற்ற திட்டம் கொண்டவராய் நம்மளை இணைந்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் இதுதான் நான் முதல் தடவையாக கலந்து கொண்டு நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், ஆம் தேவச்சனமே, இது எந்த டினாமினேஷன் பேஸ்டானது கிடையாது. எல்லா தேவ ஜனங்களும் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் அருமையான தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான பிரைட் டைம் சேனல் நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி ஜெபிக்க உதவி செய்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் சேர்ந்து இணைந்து ஒரே மனதாய் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இடத்துல கூடி வர உதவி செய்திருக்கிறார். நம்ம எல்லாம் தூரமான இடத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயங்கள் ஒன்று கூடி வருகிற இடம்தான் இந்த அருமையான ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்தில் தேவ ஜனங்கள் எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாருங்க. எப்படி விடுதலையும் சந்தோஷம் உங்களுக்குள்ள வருதுன்னு பாருங்க. எந்த கவலையில இருந்தாலும் மேக் பீஸ் வித் காட், கர்த்தரோடு சமாதானமாகுங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு சமாதானத்தை அதை பலப்படுத்தி கொள்ளுங்க. 2வது, உங்களுக்குள்ள சமாதானமாகுங்க. உங்களே குழப்பிக்கொள்ளாமல், உங்களை சோர்ந்து போக வைக்காம, உங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, நான் தேவையில்லாமல் விழுந்து போகிறேனே, சில நேரங்களில் நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட காரியங்களை விழுந்து போகிறேனே என்று உங்களை குறித்து நீங்கள் கில்ட்டியா ஃபீல் பண்ணாம ஃப்ரீயா ஃபீல் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருந்து உங்க போராட்டம் என்ன என்று நன்கு அறிந்து அதில் இருந்து உங்களை தூக்குகிறார். 3வது காரியம், பீஸ் வித் மென். நீங்கள் இருக்கிற இடங்கள்ல, உங்க குடும்பங்கள்ல யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்களை லீவ் இட் ஃபார் காட்னு விட்டுட்டு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என்னை புகழ்றவங்களையும் என்னை இகழ்றவங்களையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதை குறித்து நான் ஒரி பண்ண மாட்டேன். கர்த்தர் என்ன புகழணும். மனிதர்களால் புகழப்படுகிறவன் அல்ல, தேவனால் புகழப்பட வேண்டியது இருக்கிறது. மனிதர்கள் இகழலாம் தேவச்சனமே, ஆனால் கர்த்தர் நம்மளை இகழ்கிற லெவல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து விடாதபடி ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்தில், ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் கூடியிருக்கிற நேரத்தில், கிறிஸ்துவின் பிரசன்னம் எங்க மத்தியில் உலாவுகிற இந்த நேரத்தில், அபிஷேகம் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், கர்த்தருடைய அக்கினி உலாவுகிற இந்த நேரத்தில், என் கூட இருங்கப்பா, என் கூட வாங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பான்னு எத்தனை தேவ ஜனத்தின் இருதயம் வாஞ்சியோடு இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை பார்த்து சொல்வீங்களா, அப்பா என் கூட இருங்கப்பா, என் வீட்டில் என் கூட இருங்கப்பா, என் அறையில் என் கூட இருங்கப்பா, லார்ட் ப்ளீஸ் பி வித் மீ. அன்னைக்கு ஒரு சீடர்கள் சொன்னாங்க, ஐயா மங்களாய் விட்டது, இருளாகுகிறது, சாயந்தர வேலையாய் விட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருண்டுரும், தயவு செய்து எங்க வீட்டில் வந்து தங்கிட்டு போங்க. ஆண்டவரை எத்தனை பேர் வருந்தி கேட்டுக்கொள்வீங்க? ஒரு சீடர்கள் வருந்தி கேட்டார்கள். அருமை இரட்சகர் அந்த அறையில் சென்றார். அவர்கள் முன்னாடி காட்சி அளித்தார், நான் தான் உங்கள் கிறிஸ்து என்று. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தார்கள். ஏன் தேவ ஜனமே, ஆண்டவரை வருந்தி அழைக்க கூடாது. உங்க வீட்டில் வருவார், அவர் கால் படும், அதிசயங்கள் நடக்கும், உங்க குடும்பங்கள் அற்புதங்கள் நடக்கும். இது எழுப்புதலின் காலம். எல்லா நாளும் நீங்கள் கட்டப்பட்டு இருப்பீர்கள் என்று நினைக்க வேண்டாம். எந்த பொழுதானாலும், எந்த வேலையானாலும் உங்கள் விடுதலை வேலையாக இருக்கலாம். ஆண்டவரை வருந்தி அழைப்போம். அப்பா என் கூட இருங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து இந்த அருமையான பாடலை பாடுவோமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ
இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்பா, இருளான வாழ்க்கையில நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்பா, என் கூட இருங்கப்பா, எங்க பிள்ளைகளோடு இருங்கப்பா, என் குடும்பத்தோடு இருங்கப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கண்ணீர் சிந்தும் வேளையில ஒரு தாய போல இருக்கிறீங்கப்பா. காயப்பட்ட நேரத்துல நல்ல தகப்பனாக கூட இருக்கிறீங்க. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே. எல்லாம் சேர்ந்து என் கூடவே, என் கூட இருங்கப்பா. ஓ, இருக்கிற இடங்கள்ல வாய்களை திறந்தப்பா பார்த்து சொல்லுவோமா, ஓ எஸ்அப்பா என் கூட இருங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் கூட இருந்த அற்புதங்களை செய்யுங்கப்பா, மாற்றங்களை தாங்க. ஏகோ ஷபரா தரபா, நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சொல்லுங்களே. சோதனை நேரத்தில் நண்பரானிரே, என் வியாதியின் நேரத்தில். ஓ, எத்தனை வியாதிகள் வந்தது, என்னை காத்து கொண்டீரே அப்பா. சோதனை நேரத்தில் ஒரு நல்ல நண்பனானீரே. எத்தனை நண்பர்கள் என்னை விட்டு பிரிந்தார்கள், ஆனால் என்றும் பிரியாத நல்ல நண்பரே, என் வைத்தியரே. ஓ, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல தப்பா பார்த்து சொல்றீங்க, என் பக்கத்துல இருங்கப்பா, உங்களையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உன் பாதத்துல இருப்பாப்பா, உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். சொல்லுங்களேன், அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு வரி சொல்லுவோமா, இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
இல்லாமல் வாழ முடியாது. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா உங்களை மட்டும் நேசிக்கிறேன்ப்பா, என் உயிரான இயேசுவே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நேசிக்கிறேன்ப்பா. இந்த நிலையில்லாத உலகத்தில் உண்மை நேசிக்கிறேன் எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த அருமையான பாடல், நிலையில்லாத இந்த உலகம் நான் உண்மை மட்டும் நேசிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, ஓ நிலையெல்லாம் உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே அப்பா, உம்மை தானே. எந்த இடத்துல இருந்து அப்படியே செவ மனசோடு அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாடைய பிரசன்னம் உங்க வீட்டுல இறங்கி வந்து கொண்டு இருக்கு. மகிமை இறங்குது. உள்ளத்துல இருந்து பாடுகளே. இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே செய்யா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அப்பாவது வல பக்கத்தில் இருப்பதனால், என் வல பக்கத்தில் நீர் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, ஓ நிலையில்லாத இந்த உலகத்தில். எத்தனை பேர் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அப்பா இந்த அழிந்து போகும் பணத்தை அல்ல, இந்த உலக செல்வங்களை அல்ல அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? தேவ ஜனமே, அருமையான தேவ மனிதர் சாது சுந்தர் சிங், அவர் கைகள் லட்சங்கள் ஆயிரங்களை அவருடைய தாய் மாமா வந்து கொடுக்கும் பொழுது, இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கிக்க, அந்த இயேசுவை மட்டும் வெற்று என்று சொல்லும் பொழுது, அருமையான சாது சுந்தர் சிங் சொன்னாரு, ஆல்ரெடி என் இருதயத்தை நான் வித்துட்டேன், என் இருதயத்தை நான் ஒருத்தருக்கு வித்துட்டேன், இனி பொருள் ஆசைக்கு இதுல இடம் இல்ல, பாவத்துக்கு இடம் இல்ல, இனி இந்த உலக ஆசைகளுக்கு இடம் இல்லை என்று சொன்னாரே. கனிகளை சுமந்த தேவ மனிதனாக சாது சுந்தர் சிங் ஐயா மாறினாதே. அநேகர் அவருக்கு பூவாடை போடும் பொழுது, ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அவைகளை விட்டு ஓடினார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த உலகத்தில் உள்ள இதெல்லாம் வேண்டாம். இயேசுவின் பாதத்தில் இருக்கிற சாது சுந்தர் சிங் ஐயாவுக்கு இந்த உலக மேன்மைகள் எல்லாம் குப்பையா தோன்றினது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல, என் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்னாடி எல்லாற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். ஆம் தேவ ஜனமே, இயேசுவை காணும் பொழுது, இயேசுவோடு பேசும் பொழுது இந்த உலகம் குப்பையாக தோன்றுகிறது. கண்டிப்பாக நான் உணர்கிறேன், சாது சுந்தர் சிங் ஐயா மரித்ததாக சரித்திரம் சொல்லப்படவில்லை. எங்க மரித்தார், என்ன நடந்தது என்பதே நமக்கு தெரியாது. அன்று ஏனோக்கு தேவனோடு உறவாடினான், உறவாடுகையில் காணாமல் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவரை எடுத்துக்கொண்டு போனார். ஆம் தேவ ஜனமே, நமது இந்த இந்தியா மண்ணில் தேவன் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து அருமையான சாது சுந்தர் சிங் என்ற இளம் வாலிபனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து, அவர் முதிர் வயது வரைக்கும் தேவனை பற்றி கொண்டு அநேக காரியங்களை தேவன் மேல உள்ள அன்பினாலே சகித்து, நமது தேசத்தின் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனை போல கர்த்தர் வரங்களிலும் கனிகளிலும் பயன்படுத்தினார்.
கடைசியாக அவர் கடந்து செல்லுகிறார். எங்க போனார், என்ன நடந்து என்பது தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அருமை இரட்சகரோடு இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகளை எல்லாம் காட்டிலும் அந்த பரலோக மேன்மையை ருசித்தவர்களுக்கு இது ஒரு குப்பையாக தோன்றும். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுரு என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேதுரு அழுதான். ஆண்டவரே, என் நிலைமை உமக்கு தெரியுமாப்பா, நான் உம்மை மறுதலித்தேன், ஆனால் இப்பொழுது நேசிக்கிறேன். நான் மறுதலித்த நேரம் இருந்தது, நான் விழுந்து போன நேரம் இருந்தது. தேவரீர், நீர் அறிவீர், நான் நேசிக்கிறானா இல்லையா என்று நீர் அறிவீர் என்று அழுதான். உள்ளம் உடைந்திருந்தார். ஆண்டு கேட்டார், என் ஆடுகளை மேய்ப்பாயா? ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு கூட ஆண்டு நம்மளோடு பேசுகிறார். என்னை நேசிக்கிறாயா மகனே, என்னை நேசிக்கிறாயா மகளே என்று ஆண்டு பேசுகிறார். எல்லாரும் ஒருவரை சொல்லுவோமா? உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. எத்தனை பேர் சொல்வீங்க? நிம்மதியே என் நிரந்தரமே, நிம்மதியே என் நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. ஓ நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஐயா. ஐயா, உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். எத்தனை தேவச்சனங்கள் சொல்வீங்க? ஐயா, உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே, இரட்சகர் உம்மை தேடணுமே, என் இரட்சகர் உம்மை தேடணுமே. நேசிக்கின்ற எல்லா தேவச்சனம் சேர்ந்து பாடுங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே பாடுங்க. அப்பா கிட்ட நெருங்கி கொண்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கின்றேன். உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். ஆற்றங்கரை மரமாக, ஆற்றங்கரை மரமாக அயராமல் கனி கொடுப்பே. எத்தனை பேர்
சொல்றீங்க, அயராம கனி கொடுக்கப்பா, நிழல் கொடுப்பப்பா, நான் உமக்காக கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு. ஐ லவ் யூ ஜீசஸ். எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே, உண்மையே நேசிப்பேன்பா, உமக்காக நிற்பேன்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும், ஏசப்பா அன்று நீங்க எனக்காக மரித்தீங்களே, என் பாவத்தை கழுவினீங்களே, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, உமக்காக நான் நிற்பேன். எத்தனை தேவ ஜனங்கள் சொல்லுவீங்க தேவ ஜனமே. அப்பா வந்து சொல்லுங்களேன், அப்பா ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ ஜீசஸ், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நிற்பேன்பா, என்னை எழுப்பாட்டுங்கப்பா, நான் எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, உமக்காக நான் நிற்பேன்னு எத்தனை தேவ ஜனங்கள் அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன், ஆண்டவரை எந்த வேதனைகளும், எந்த வியாதிகளும், எந்த இன்னல்களும் என்னை பிரிக்க நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். எத்தனை போராட்டம் வரட்டும், I will never leave you, I will never leave you Lord, as you are not leaving me, I will also never leave you Lord. ஆண்டவரே நீர் என்னை கைவிடவில்லை. எத்தனை இன்னல் போராட்டத்திலையும், சிலுவையிலையும், முட்கிரீடங்கள் அடிக்கப்பட்ட பொழுதும், காரி துப்பின பொழுதும், சாட்டையால் அடித்த பொழுதும் எனக்காக நீர் சிலுவையில் மரித்தீர். இந்த உலகத்தில் வாழுகிற இந்த நாட்களில் உமக்காக நிற்பேன்பான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவச்சனமே? அன்பான இயேசு அழைக்கிறார், உங்க அன்பான பிரதித்திரத்துக்கு காத்திருக்கிறார். உங்களை முழுமையை ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும். உங்க வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்று சோதித்து பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக மாற்றி உங்க கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய போகிறார் தேவச்சனமே. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போறோம். ஜீவன் கொடுத்த ஆண்டவர், ரத்தம் சிந்தி நம்மளை மீட்ட ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா? ஒரு பொழுதும் அவர் நம்மளை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆம் தேவ ஜனமே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சிறிது நேரம் நம்ம அப்பா சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். ஜெபங்களை கேட்கிறவர் நமக்கு பதிலை அளிக்க போகிறார், மாற்றங்களை தரப்போகிறார். ஆம் தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜெபத்தில் இத்தனை நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயமாகிய பொக்கிஷ சாலையில் அவருடைய வார்த்தையை அடுக்கி வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், உங்க பீரோ ஃபுல்லா பணக்கட்டுகளால் அடுக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? பீரோ எல்லா இடத்திலும் பணம் இல்லாட்டியும் பீரோவில் மேலான ஒரு பகுதி உண்டு. அந்த இடத்துல ஒரு சின்ன கதவு போட்டு ஒரு சின்ன அறை இருக்கும். எல்லா ரேக்குகளிலும் நீங்கள் துணிகளை வைப்பீர்கள். ஒரு சைட்ல நீங்க துணிகளை தொங்க போடுகிறதற்கும் இடம் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் காசுகளையும் பணங்களையும் வைக்கக்கூடிய இடம் இருக்கும். அநேகருக்கு இன்னைக்கு ஏழ்மையினால காசு இல்லை, அதில் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் அநேகருடைய வீட்டில் பணங்கள், நகைகள் எல்லாம் அந்த குட்டி இடத்துல வைக்கப்பட்டு இருக்கும். ஆம் தேவ ஜனமே, இந்த சரீரத்தில் பல பகுதிகள் இருக்குது. இந்த பகுதிகளில் பிரெயின் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். இதில் இருதயம்னு கர்த்தர் ஒன்று தந்திருக்கிறார். அதில் ஆண்டவர் வசிக்கிறார். அதுதாங்க அந்த பீரோவுடைய மைய பகுதி போல உங்க சரீரத்தில் ஆவி என்ற மையப்பகுதி, இருதயம் என்ற மையப்பகுதியில் நீங்க பணத்தை வைக்கல. அந்த இருதயத்தில் பணத்தை வைக்கிறதுக்காக கர்த்தர் இருதயத்தை படைக்கல. இரும்பு பீரோவுடைய தகுதிக்கு பணத்தை வைக்கிறாங்க. குண்டு துளைக்க முடியாத, கட் பண்ண முடியாத பீரோ எல்லாம் வந்து விட்டது. இன்னைக்கு ஹெவி லாக்கர்ஸ், வால்ட் எல்லாம் வந்துட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வசனத்தை வால்ட்டில் வைக்க வால்ட்டுக்கு தகுதி கிடையாது. இந்த வேத வசனத்தை பீரோல வைக்கிறதுக்கும் பீரோல தகுதி இல்லை. இந்த வேத வசனங்களை பேங்க்ல டெபாசிட் பண்ணையும் இந்த பேங்குக்கு வேத வசனங்களை சுமக்கக்கூடிய தகுதி இல்லை. உங்க கண்களை திறந்து பாருங்கள். பெரிய பெரிய விலங்குகள் இருக்குது, பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குது. பாருங்கள், கடலை கலக்கக்கூடிய திமிங்கலங்கள் இருக்கிறது. படகுகளை கீழே தள்ளி போடுற லெவல்ல பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்கும் பொழுது
எந்த விலங்குக்கும், எந்த பறவைகளுக்கும், எந்த காட்டு ஜீவன்களுக்கும் இந்த வேத வசனத்தை சுமக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. தகுதி இல்லாமல் இருக்கும் பொழுது மண்ணான மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு சதையான இருதயத்தை தருகிறார். அந்த சதையான இருதயம் பேர்தான் ஆவி. உள்ளான மனிதன் அதற்குள்ளாக வார்த்தைகளை அடுக்கி வைக்கிறார். பண நோட்டுகளை அல்ல, தங்க வைர நகைகளை அல்ல, அதிலும் மேலான வார்த்தை. இன்னைக்கு பார்க்கிற இந்த உலகம் இந்த வார்த்தையினால் உருவானது. இன்னைக்கு பார்க்கிற இந்த மண்ணில் இருந்து விளைகிற தங்கம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், சகலத்தையும் உருவாக்குகிற வார்த்தை. ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு அந்த வார்த்தையை இருதயத்தில் சுமக்கிற தேவ ஜனமே, இப்போ நீங்க ஜெபிக்கலாமே. ஆம் தேவ ஜனமே, ஒரு துப்பாக்கியில புல்லட் இல்லை என்றால் அந்த துப்பாக்கி சுடாது. அந்த துப்பாக்கியில குண்டு இல்லை என்றால் எப்படி ஒரு துப்பாக்கி சூடாமல் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை நாட்கள் கர்த்தர் உங்கள் இருதயத்தை வசனத்தினால் நிரப்பி இருக்கிறார். வசனம் இல்லாமல் நீங்க இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்தை குறித்து எனக்கு தெரியும். அவர்கள் இருதயம் வார்த்தையினால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, இந்த பட்டாசு, இந்த வெடின்னு சொல்லுவாங்க, அந்த பட்டாசுக்குள்ளாடி, அந்த படக்கு, அந்த வெடிக்கு உள்ளாடி மருந்து இல்லை என்றால் அது பொக்கான வெடியா இருக்கும். ஆனால் மருந்து இருந்தால் அது வெடிக்கும் பொழுது அந்த ஏரியாவுக்கே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்துல இத்தனை நாட்களாக கடந்து வந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க இருதயத்துல வெடி மருந்து இருக்கிறது போல, பட்டாசனுடைய துவல்கள், மருந்துகள் இருக்கிறது போல, ஆமென், வெத்து வேட்டாக நீங்க இல்ல. வெடித்தால் சத்தம் கேட்கும், சாத்தானுடைய ராஜ்யம் அதிரும். கர்த்தர் உங்களை கொண்டு அபூர்வமான காரியத்தை செய்கிறார். இன்னைக்கு இந்த அணுமின் நிலையங்களை கண்டு தேசங்கள் பயப்படுகிறது. அதில் உள்ள அணுமின்லாம் வெளியே வந்துச்சுன்னா, அந்த ஆட்டம்ஸ்லாம் வெளியே வந்துச்சுன்னா தேசமே பாதிப்புக்குள் ஆகும். ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஆட்டம்ஸை காட்டிலும், பயங்கரமான வெடிகளை காட்டிலும் பயங்கரமானது. அத்தனை பொருட்களையும் ஆண்டவர் வார்த்தையினால் உருவாக்கினார். ஆம் தேவ ஜனமே, உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைத்த பாக்கியம் அல்ல. ஏனென்றால் ஒரு துப்பாக்கிக்கு உள்ளாடி குண்டு இருக்கிறது போல, ஒரு கண்ணினுடைய உள்ளாடி புல்லட் இருக்கிறது போல, கர்த்தர் இன்னைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள வச்சது காலத்தால் அழியப்படாத, எந்த சத்துருவினால் அழிக்க முடியாத, எந்த சூழ்நிலையினால் ஜெயிக்க முடியாத, எல்லா சூழ்நிலைகளையும் அடக்கி ஆளக்கூடிய வார்த்தையை உங்க இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தையை உடையவர்கள் செங்கடலை பிளப்பார்கள். இந்த வார்த்தையை உடையவர்கள் மரணத்தை ஜெயிப்பார்கள். பாருங்க, மரித்த லாசர் உயிரடைந்தது வார்த்தையினால் தான். மேல இருந்து கீழே உளுந்த அந்த ஐத்தியுக்கு உயிர் பெற்றது ஜீவனுள்ள வார்த்தையினால. ஆமேன். பாருங்க தேவ ஜனமே, அக்கினி ஜுவாலை பற்றி எரியாமல் போனதுக்கு காரணம் விசுவாசமுள்ள வார்த்தை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ளாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலைகளையும் கீழடக்கி கொள்ளுகிற, கடலில் மேல் நடக்க பண்ணுகிற, மாற்றங்களை தருகிறது இந்த ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை. ஆம் தேவ ஜனமே, எத்தனையோ நாட்களாக நீங்க வேதத்தை வாசித்து, ஒருவேளை வேதம் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். வேதத்தை வாசித்து வாசித்து மனப்பாட வசனமாக வைத்திருந்திருக்கலாம். அறிவோ கொள்ளும் சொன்னதின்படி வேத அறிவு இருக்கலாம். ஆனா வேதம் அறிவு சம்பந்தப்பட்டது கிடையாது. அறிவு சம்பந்தப்பட்ட 1000 புஸ்தகங்கள் இருக்கும் பொழுது வேதமானது இருதயத்தோடு கலந்து போகிற உள்ளான மனிதன் ஆகாரமாக இருக்கிறது. இத்தனை நாட்கள் நீங்கள் வேதத்தை ஆகாரமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அதை ஒரு மனப்பாட வசனத்திற்காக படித்திருந்திருக்கலாம். வேத அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று படித்திருக்கலாம். ஆனால் இந்த 100 நாள் ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் எத்தனை பேர் இருதயத்தால் வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் அசாதாரணமானவர்கள். நீங்கள் தாக்கத்தை உண்டாக்க அழைக்கப்பட்டவர்கள். சத்துருவின் ராஜ்யத்திற்கு தாக்கத்தை உண்டாக்க கர்த்தர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறேன், இருதயத்தை வசனத்தினால் நிரப்பின தேவ ஜனமே, உனக்குள்ள வெடி மருந்து இருக்குது, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ள புல்லட் இருக்குது, உனக்குள்ள குண்டு இருக்குது. இப்போ இந்த துப்பாக்கி ஆன் பண்ணி பாருங்க. இப்போ அந்தகார ஆவிகள் எரியும். இப்போ இருளின் வல்லமைகள் எரியும்.
ஆம் தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு காரியம் உங்களிடத்தில் சொல்லி இருப்பேன். ஒரு பெரிய மரத்தை சும்மா அறுக்க முடியாது, சின்ன பிளேடால பெரிய மரத்தை பிடுங்க முடியாது, வெட்ட முடியாது. ஆனா அதுக்கு ஏற்ற தகுந்த ஆயுதம் உள்ள பெரிய பெரிய வாகனம் வரும் பொழுது அந்த மரங்களை பிடுங்கி எடுக்கும். எது தெரியுமா தேவச்சனமே, உன்னுடைய பாடை மாத்துகிற பயங்கரமான ஆயுதம். நெடுநாளாக வசனத்தை உள்ளடக்கி வைக்கிறாயே, இந்த வசனம் கட்டி தன்மை உடையதாக அந்தகாரங்களை நிர்மூலமாக்குகிற, இரும்பு திரைகளை கிழிக்கிற அற்புதமான மருந்தாக இது மாறி இருக்கிறது. இப்பொழுது ஜெபித்து பாருங்கள், கண்களை மூடுங்கள். எந்த போராட்டமா இருக்கட்டும், எந்த அந்தகாரமா இருக்கட்டும், எந்த இருளின் ஆவியா இருக்கட்டும், எது உங்களை சேதப்படுத்தி கொண்டனாலும் இருக்கட்டும், இப்பொழுது ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தில் அடைக்கப்பட்ட வார்த்தை, உங்களுக்குள்ள நிரப்பின வாக்குத்தத்தம், உங்க மேல உள்ள அழைப்பை நீங்க புரிஞ்சதுனால இப்ப செங்கடல் திறக்கணும், இப்ப அந்த கடன் மாறணும், இப்ப அந்த வில்லி சுனிய ஒட்டையணும், இப்ப அந்த அந்தகாரங்கள் ஓடணும். ஒரு வழியாய் வந்த அந்தகாரம் இன்னைக்கு 7 வழியா ஓடணும். ஏன்னா உங்க வாயை திறந்து ஜெபிக்க போறீங்க. எத்தனை தேவஜன வாயை திறந்து ஜெபிப்பீங்க? இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணுங்களேன். உங்க சோத்திரம் உங்க காதுக்கு கேட்கட்டும். ஒருவேளை உங்க கிட்ட யாராவது தூங்கி கொண்டு இருந்தா கூட மைல்டான ஒரு சோத்திரம், சோத்திரம் 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 சொல்லுங்க. சோத்திரம் சோத்திரம் சொல்லும் பொழுது அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ணுவோமா? ஒரு 100 சோத்திரங்களை சொல்லலாமே தேவச்சனமே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சோத்திரம் 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 சொல்லுங்க. இருக்கிற இடத்துல அக்கினி இறங்குது, வல்லமை இறங்குது, கட்டு உடைக்கிற அபிஷேகம் இறங்குது. உங்களுக்குள்ள இருக்கிற வசனமும் உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து ஒரு அணுகுண்ட போல வெட்டிக்க போறாங்க. பாருங்க தேவச்சனமே, எவ்வளவு வெடி மருந்து இருந்தாலும் தீத்துளி படுகிற வரைக்கும் அந்த வெடிகுண்டு சத்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த வெடிகுண்டில் இருக்கிற மருந்துகள் எல்லாம் ஒரு தீயினுடைய ஒரு ஸ்பார்க்கு பட்டா போதும், அது பற்றி வெடிக்க ஆரம்பிக்கும். இதே போலதான் தேவஜனமே, உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்க மேல வரும் பொழுது அது பட்டி எரிய ஆரம்பிக்கும், அது உடைந்து தெறிக்க ஆரம்பிக்கும். எப்படி ஒரு வல்கோனா, ஒரு எரிமலை வெடித்து சிதறி அதற்கு கீழே உள்ள கிராமங்களையும் அதற்கு கீழே உள்ள பசுமையான எல்லாவற்றையும் கரித்து போடுகிறது போல உலக எரிமலை சேதத்தை உண்டாக்கும் பொழுது இந்த ஆவியானவருடைய வல்கனா, இந்த ஆவியானவருடைய டுனாமிஸ் சொல்லுகிற வல்லமை, இந்த ஆவியானவருடைய எரிமலை ஆமென் சேதத்தை உண்டாக்காது. அது அசுத்தாவின் ராஜ்யத்திற்கும் இருளின் ராஜ்யத்திற்கும் சேதத்தை உண்டாக்கும். உங்களுக்கோ அது சேமத்தை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் சோத்திரத்தை மட்டும் பண்ணுங்க. நீங்க பண்ண 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 அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. இது ஒரு அற்புதத்தின் செக்ஷன். கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற செக்ஷன். இந்த நாட்கள்ல நீங்க எழும்புவீங்க. இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஒழுங்கா ஜெபித்தது இல்லைன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் அபிஷேகத்தை ஃபீல் பண்ணது இல்லைன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? இது வரைக்கும் ஆவியானவரை தொட்டது இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்களா? இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிற நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பீங்க. சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிற நீங்க அப்படியே ஆவியில நிரம்புவீங்க. சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்க வாயில இருந்து பாடலை உருவாக்குவார். சோத்திரம் பண்ணும் பொழுதே வாக்குத்தத்த வசனம் உள்ள இருந்து வரும். சோத்திரம் பண்ணும் பொழுதே தீர்க்க தரிசனம் வருகிறது. இப்ப சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்கி கொண்டிருக்கு. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. பெற்றுக்கொள் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, மின்னலை காட்டிலும் வேகமான ஒரு அனாயிண்டிங் இறங்குது. ஒரு அனாயிண்டிங் டச் பண்ணுது. கட்டு உடைவதாக. கட்டுகள் உடையட்டும். யூட்ரஸ் கட்டிகள் உடையட்டும். ஹார்ட் ப்ராப்ளம் மாறட்டும். இருளின் ஆவிகள் ஓடட்டும். சுகர் பிரஷர் ஓடட்டும். இருளின் அந்தகாரங்கள் ஓடட்டும். காலத்துக்கு முன்னாக மரிக்க வேண்டும் என்று எழுதி வச்ச எல்லா நியமனங்கள் உடையட்டும். என் அருமை இரட்சகர் கல்வாரியில எனக்காக ரத்தம் சிந்தினாரே, இந்த ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே, எல்லா தலையெழுத்தையும் குலைத்து போட்டாரே. இவன் இப்படிதான் இருக்க வேண்டும். கடனில் அழிய வேண்டும். இவன் ஆக்சிடென்ட்ல மரிக்க வேண்டும். படிப்பில்லாமல் இவன்
பாஸ் ஆக வேண்டும், நல்ல வேலை இருக்கக்கூடாது, திருமண தடை உண்டாக வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைத்த எல்லா நியமனங்கள் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அபிஷேகம் இறங்குது, அலையா வருகிறது உங்க வீட்டுக்குள்ள. அலையா கடல் அலை போல வருது. அது உங்க கால் அளவுல வருது. கால் அளவுல வந்த பொழுது நீங்க கொஞ்சம் ஓடி போனீங்கன்னா உங்க கால் அளவை தாண்டி உங்க முட்டளவு நீங்க ஓடி போங்க. விடாதீங்க. சோத்திரம் பண்ண பண்ண அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல்ல எடுத்துக்கொண்டு இருப்பாரு. ஆவியானவர் உங்களை என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. ஆவியானவர் நடக்க சொன்னா நடந்து ஜெபியுங்க. ஆவியானவர் கையை தூக்கி ஆராதிக்க சொன்னார்னா கையை தூக்கி ஆராதித்து ஜெபியுங்க. ஆவியானவர் கண்ணீரோடு ஜெபிக்க வைக்கிறாரா, கண்ணீரோடு ஜெபியுங்க. ஆவியானவர் அந்நிய பாஷையில நிரம்பி அக்னியா ஜெபிக்க வைக்கிறாரா, ஆமீன். ஒரு மெஷினை போல ஒரு வண்டி புல்லட் ஸ்டார்ட் ஆகணும் எப்படி சவுண்டு கேட்குமோ அப்படிப்பட்ட ஒரு அந்நிய பாஷையோடு உங்களை ஜெபிக்க வைத்தால் அந்நிய பாஷையில ஜெபியுங்க. ஆம் தேவ ஜனமே, ஒரு ட்ரெயினுடைய சத்தமே இப்படி இருக்கும் என்றால், அதனுடைய வேகம் இப்படி இருக்கும் என்றால், ஒரு பிளைட்டினுடைய வேகம் பயங்கரமா இருக்கும் என்றால், கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தம் எப்படி இருக்கும், கர்த்தருடைய வல்லமை எப்படி இருக்கும், வேகம் எப்படி இருக்கும். ஒரு ட்ரெயின் மோதும் பொழுது யானை கூட தூக்கி வீசப்படுகிறது, குதிரைகள் தூக்கி வீசப்படுகிறது. ஒரு ட்ரெயின் வேகமா வந்து மோதும் பொழுது லாரிகள் தூக்கி வீசப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அலைய போல வரும் பொழுது போராட்டங்களை தூக்கி வீசுகிறார், இருளின் ஆவிகளை தூக்கி வீசுகிறார், அந்தகார வல்லமைகளை தூக்கி வீசுகிறார், பில்லி சுனிய வல்லமைகளை தூக்கி வீசுகிறார். ஏனென்றால் கடல் அலைய போல உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவர் வந்து கொண்டிருக்கிறார். வியாதிகளை தூக்கி வீசுகிறார், சாப கட்டுகளை தூக்கி வீசுகிறார். கடல் அலைய போல வருகிறார். முட்டளவு வந்த தெய்வச்சனம் விடாதீர்கள். அப்படி அபிஷேகத்தில் ஜெபியுங்க. முட்டளவு வந்த பிறகு அந்த இடுப்பு அளவு அந்த பரிசுத்த ஆவி நதிக்குள்ள போக வேண்டும். அதுதான் உள்ளத்தை கொட்டி ஜெபிக்கிற அனுபவம். இடுப்பு அளவு வந்த தெய்வச்சனம் மூழ்கி போகிற லெவல்ல தலை முங்கி கால் தரையில் இல்லாத வண்ணமாக நீந்தி போகிற அனுபவத்துக்குள்ள வாங்க. இதுதான் உங்களை மறந்து ஜெபிக்கிற அனுபவம், இருக்கிற இடம் தெரியாமல் ஜெபிக்கிற அனுபவம், எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்குள் நம்மளை ஒப்பு கொடுக்கிற அனுபவம். அன்று சொல்லுகிறார், நிரம்பி ஜெபியுங்கள். ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி நிரப்புகிறது, ஒரு வல்லமை இறங்கி நிரப்புகிறது. அந்தகார கட்டளம் தெரித்து ஓடுகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய கண்ணிகள் உடைகிறது, அநேகருடைய சாப கட்டு உடைகிறது, அநேகருடைய வெள்ளி சூன்யங்கள் உடைகிறது, அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள யாகங்கள், போராட்டங்கள், அவன் தலைமுறை சாபங்கள், இருளின் ஆவிகள் உடைந்து கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபம் முடியும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பவர் கேரியராக மாறுவீங்க, கர்த்தருடைய வல்லமையை சுமக்கிறவர்களாக மாறுவீங்க. ஏன்னா உங்க இருதயத்துக்குள்ள ஒரு 50,000 கட்ட வைக்க முடியாது. உங்க இருதயம் ஒரு ஏடிஎம் மிஷின் கிடையாது. உங்க இருதயம் ஏடிஎம்ஐ படைத்த அந்த மனுஷனை படைத்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள வருகிறது. இந்த வார்த்தையினுடைய வல்லமை ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. சத்துரு பயப்படுகிறது வார்த்தையை சுமக்கிறவனை தான், வார்த்தையை சுமக்கிறவனை கண்டுதான். வார்த்தையை சுமக்கிற ஒரு தாய் இருக்கிறீங்களா? வார்த்தையை சுமக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறீங்களா? ஆவிய ஜீவனுள்ள வார்த்தையை சுமக்கிறீங்களா? உங்களை கண்டுதான் பிசாசு பயப்படுவான். வேதத்தில் பரிசேயர்கள் இருந்தார்கள், சதிசேயர்கள் இருந்தார்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள், வேதத்தை குறித்து அக்கு வேற ஆணி வேற படித்தவர்கள் இருந்தார்கள். ஆமென். ஞான சாஸ்திரிகள் இருந்தார்கள். பல காரியங்கள் ஆமென் வேதத்தை குறித்து நன்கு படித்த வேத சாஸ்திரிகள் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ள எல்லா வசனமும் ஆவியாயும் ஜீவனாயும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ள போன வார்த்தை எல்லாம் அறிவாகவே இருந்தது, மனப்பாட வசனமாகவே இருந்தது. அவர்கள் வேதத்தை நேசித்து வாசிக்கவில்லை, வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாசித்தார்கள். ஆம் தெய்வ ஜனமே, வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும், ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிடணும், 4 பேர் கேட்கும் பொழுது அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று வாசித்தார்கள். ஆனால் நீங்களோ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நீங்களோ, வேதத்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் வாசித்திருக்கிறீங்க. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற வேர்டு, அந்த வசனத்தை சுமக்கிறவர்கள் மிகவும் டேஞ்சரானவர்கள். The people, those who carry the word of God is most dangerous people in the world, most dangerous than the witchcraft people. எந்த மந்திரவாதி உங்க முன்னாடி நின்னாலும் வசனத்தை சுமக்கிறவன் முன்னாடி மந்திரவாதி தலைகுனிவான்.
அந்தகார ஆவிகள் தலைகுனியும், இருளின் ஆவிகள் தலைகுனியும். எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், if you are ready to carry the word of God with the life and the spirit, you are most dangerous person for devil. நீங்கள் சத்துருவுக்கு மிகவும் ஆபத்தானவனாக மாறுகிறீங்க. உங்க முன்னாடி மந்திரம் நிக்காது. ஏன்னா நீங்க சுமக்கிறது ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை, கிரியை செய்கிற வார்த்தை. இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடும் பொழுது அங்க மாற்றத்தை கொண்டு வருகிறது ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட மனிதன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். அவன் சொல்லுகிறான், ஐயா நான் ஒரு அதிபதி, என் வேலைக்காரன் மரண தருவாயில் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு அதிகாரி, அந்த அதிகாரத்தில் நான் இருக்கும் பொழுது நான் ஒரு வேலைக்காரனை பார்த்து வா என்று சொன்னால் வருகிறான், போ என்று சொன்னாலும் போகிறான். இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஐயா நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, ஆனா இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு நீர் அதிபதி என்று எனக்கு தெரியும். எப்படி நான் ஒரு அதிபதியா இருக்கும் பொழுது ஒரு வேலைக்காரனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். இது என்னுடைய அதிகாரத்தின் வல்லமை. ஆனால் என்னிலும் மிகுந்த வல்லமை கொண்டவர் நீர். ஆவிக்குரிய உலகத்தின் வல்லவர் நீர். ஆவிக்குரிய உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் நீர். ஆவிக்குரிய உலகத்தின் இளவரசன் நீர். நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். அதனால என்னுடைய வீட்டுக்கு வரதுக்கு நான் தகுதி கிடையாது. நீங்க நிக்கிற இடத்துல இருந்தே என்னுடைய வேலைக்காரனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆம் தேவச்சனமே, அவர்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வியாதி மாறினது. அப்படி என்றால் என்ன? ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தையை எந்த கண்ட்ரிஸாலும் தடை பண்ண முடியாது. எத்தனை இன்விசிபிள் பேரியர்ஸ் வச்சாலும், எத்தனை ஜாமர்ஸ் வச்சாலும் இந்த வார்த்தை கடந்து உங்களை தேடி வரும். நீங்க அமெரிக்கால இருந்தாலும், இங்கிலாந்துல இருந்தாலும், ஜப்பான்ல இருந்தாலும், whether you may be in the east or west in the world, ஆவியானவர் சொல்லுகிறார், your distance is not a barrier. நீ இருக்கிற தூரம் ஒரு தடை கிடையாது. நீ எந்த தேசத்தினாலும் இரு, எந்த பகுதியினாலும் இரு தேவஜனமே, உன்னை நோக்கி ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை வருகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆவியானவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் புரிகிறீங்க? அப்பா என்னை நிரப்பும், வல்லமையால் நிரப்பும், தொடர்ந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. ஆவியானவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்திருக்கிறார். வாய்களை திறந்து இவ்வளவு நேரம் போராடினீர்கள் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக கிரியை செய்திருக்கிறார். அநேகர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். உங்களை மறந்து நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களையே மறந்து ஆவியானவர் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை மகிமையினால் நிரப்பப்பட போகிறது. எழும்பி பிரகாசித்து உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நேரம் வந்துவிட்டது. இது எழும்பி பிரகாசிக்கிற காலம். இது நாம் மறைந்திருக்கிற காலம் அல்ல. ஒரு சூரியனை பாருங்கள் தேவச்சனமே, அது மறைந்திருந்தால் தேசமே இருட்டாக இருக்கிறது. ஆனால் அது எழும்பினால் அதனுடைய ஒளிக்கதிர்கள் கொஞ்சமாகப்பட்டாலும் நமதுடைய தேசமெல்லாம் வெளிச்சத்தினால் நிரம்புகிறது. அந்த சூரிய வெளிச்சத்தில் இருந்து உணவுகளை பெற்றுக்கொள்ளுகிற ஏராளமான குட்டி குட்டி செடிகள் உண்டு. சூரிய ஒளிக்கதிர்களில் இருந்து ஏராளமான நன்மைகள் இந்த மனுஷ குலத்திற்கு உண்டாகிறதே. மனுஷனுடைய சரீரத்துக்கு கூட விட்டாமின் டி போன்ற அநேக காரியங்களில் கிடைக்குது. இந்த சூரிய ஒளி கதிர்களில் இருந்துதான் போட்டோசிந்தசிஸ் ரேஸ் என்று பல காரியங்கள், பல கண்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் இந்த சூரிய ஒளியில் இருந்து, அந்த ஒளி கதிர்களில் இருந்து இன்னைக்கு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு சூரியன் உதிக்கும் பொழுது பல காரியங்கள் நடக்கிறது. இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயம், கொரோனா உள்ளவர்கள் வெயிலுக்கு முன்னாடி போய் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வெயில் கடுமையாக அடிக்கும் பொழுது இந்த தெருக்கள்ல கூட கொரோனாவுடைய கிருமியால பரவ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி என்றால் என்ன? சூரிய ஒளி கதிர்க்கு முன்னாடியே இந்த உலகத்தால நிக்க முடியல. மனுஷனால சூரியனை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அதே போலதான் தெய்வ ஜனமே, நீதியின் சூரியனாக இயேசுவின் பிள்ளைகள் நாம் எழும்பும் பொழுதும் அந்தகார ஆவிகளால் பார்க்க முடியாது. நீங்க எழும்புனீங்கன்னா போதும், பிசாசனை தாக்குகிறான் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் தான் சூரியன். நீங்க எழும்ப வேண்டும். உங்க குடும்பத்தில் நீங்க எழும்ப வேண்டும். நீங்கள் நீதியின் சூரியனாக இயேசுவின் பிள்ளையானால் அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டாமா? எத்தனை நாட்கள் முடங்கி இருப்போம், எத்தனை நாட்கள் சோர்ந்து போய் இருப்போம், எத்தனை நாட்கள் நமது கவலையை நினைத்து கொண்டிருப்போம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கவலையை நினைத்து புலம்பி புலம்பி அழுது கடந்ததை நினைத்து கலங்குவது ஏன், கண்ணீர் விடுவது ஏன்? நடக்க போகிறதை பாருங்கள். நடந்து முடிந்ததை வைத்து, ஐயா என் வாழ்க்கையில் 15 வருடம் முன்பாக இப்படி ஒன்று நடந்தது, அன்றிலிருந்து நான் துக்கமாக இருக்கிறேன். ஆம் தெய்வ ஜனமே, நீங்கள் 15 வருடம் வேஸ்ட் ஆக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் ஆகாது. இனிமேல் நீதியின் சூரியன் பிரகாசிப்பிப்பார். உங்கள் மூலமாக தேசங்களில் பிரகாசம் உண்டாகும், உங்கள் குடும்பத்தில் பிரகாசம் உண்டாகும். இருளின் ஆவிகள் உங்களை கண்டு கண்களை கூசி ஓடும். எப்படி ஒரு சூரியனை முகமுகமாய் நம்மளால பார்க்க முடியவில்லையோ, அதே போல இருளின் ஆவிகளால் உங்களிலிருந்து வருகிற பிரகாசத்தை கண்டு நிற்க முடியாது. உங்கள் பிஸ்னஸை கடனை கொடுத்து மூழ்கடிக்கலாம் என்று நினைத்தார்களா? இருளின் ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக வந்து பூஜைகள் கர்மாக்கள் செய்து உங்கள் பிஸ்னஸை அழிக்கலாம் என்று நினைத்தார்களா? உங்கள் உயர்வை தடை செய்யலாம் என்று நினைத்தார்களா? உங்கள் தாய் தகப்பனே உங்களை எதிர்த்து நின்றார்களா? அவர்கள் பழைய வழிபாடுகளுக்கு உங்களை கூப்பிடுகிறார்களா? ஏதோ ஒரு ரீதியில் இருளின் ஆவிகள் உங்களை பிடித்து தொல்லைப்படுத்துகிறதா? நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கிறார். நீங்கள் அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்க போகிறீர்கள். அந்த வெளிச்சத்தை கண்ட ஆவி இருளின் வல்லமைகள் ஓடப்போகிறது. ஆம் தேவச்சனமே, அதை குறித்து தான் ஏசாயா 60:1 ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, அதனால் பல கோடி நன்மைகள் இருக்கிறது. எழும்பி பிரகாசிக்கிறதுல பல கோடி நன்மைகள், 1-2 நன்மைகள் அல்ல, பல கோடி. எத்தனை பேர் சொல்றீங்க? பல கோடி நன்மைகள். நான் எழும்பி பிரகாசிப்பேன், எந்த அந்தகாரத்தாலும் என்னை தடை செய்ய முடியாது. ஆம் தேவ ஜனமே, எழும்பி பிரகாசிக்கிறதற்கு நாம் ஒரு ஆபீசராக இருக்க வேண்டும் அவசியமில்லை. நாம் ஒரு இன்ஜினியராக தான் இருக்க வேண்டும், நாம் ஒரு டாக்டராக தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எழும்பி பிரகாசிக்க முடியும் என்று சொல்ல முடியுமா? நமது தேசத்தில் விவசாயிகள் கூட இருக்கிறார்களா, இல்லை டாக்டர்கள் கூட இருக்கிறதா? நம்முடைய தெருக்களில் ஹாஸ்பிட்டல்கள் நிறைய இருக்கிறதா, இல்ல பலசரக்கு ஜாமான் நிறைய இருக்குதா? ஒரு நாள்ல இன்ஜெக்ஷன் நிறைய போடுகிறாங்களா, இல்ல ஆகாரம் நிறைய செயலாகிறதா என்று பார்த்தால் ஆகாரம் தான் செயலாகுகிறது. அப்படி என்றால் என்ன? ஒரு 100 பேர்ல ஒரு டாக்டர் இருப்பாங்க, 1000 பேர்ல ஒரு 100 டாக்டர் இருப்பாங்க. இந்த 100 பேர்ல ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னா நமது தேசத்துல ஆமீன் சாதாரண நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு பெரிய பட்டத்துல இருந்தாதான் எழும்பி பிரகாசிக்க முடியும் என்று சொல்லவே முடியாது. டாக்டர் போன்ற உயர்ந்த படிப்புகளை படித்தவர்கள், பல ரீதியில பல காரியங்கள், இன்னும் மேன்மையான காரியங்களை படித்தவர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில கர்த்தர் அவர்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். ஒருவேளை நம்ம ஒரு கூலி தொழில் பண்ணுகிறோம், நமக்கு ஒருவேளை டாக்டர்களுடைய அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு டாக்டர்கிட்ட போன் பேசி ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கலாம். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? படித்த டாக்டர்களை, படித்த சயின்டிஸ்டை, படித்த இன்ஜினியர்ஸை, படித்த பெரிய பெரிய நபர்களை, படித்த பைலட்ஸை அந்த ஸ்டேஜில், அந்த ரிலத்தில், அந்த இடங்கள்ல கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஆனால் சாமானியமாக, நார்மலாக, சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்களை கர்த்தர் அவர்களுடைய தகுதியிலே பயன்படுத்துகிறார். நமக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விசேஷித்த படிப்பு தேவையில்லை. நல்ல கீழ்ப்படிதல் தேவை, நல்ல ஒப்பு கொடுத்தல் தேவை, நல்ல ஒரு தாழ்மை தேவை, நம்மை விட்டு கொடுக்கிற அனுபவம் தேவை. யார் ரொம்ப விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க ரொம்ப பயன்படுவாங்க. பாருங்கள், கல்லறை தோட்டத்தில் கடந்து கற்களினால் தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்த, சங்கலினால் கட்டப்பட்டு இருந்த, கெதரனே தேசத்தில் இருந்த லேகியோன்னு சொல்லப்படுகிற அந்த மனிதனுக்குள்ள இருந்த 6000 பிசாசை கர்த்தர் விரட்டினார். அவன் படிக்கவில்லை, அவன் பெரிய இன்டர்நேஷனல் டிகிரி பெறவில்லை, ஆனால் தேவனுக்காக பயன்பட்டான். அவன் ஹிஸ்டரி சொல்லுகிறது, தெக்கப்போலியா என்ற 10 இடங்கள் சங்கமிக்கிற இடத்துல பெரிய பெரிய ரிவைவலை உண்டாக்கினான். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ என்ன ஃபாலோ பண்ணாத, உன் ஜனத்தின் மத்தியில் போய் சாட்சியாயிரு. ஏன்னா உன் ஜனத்தின் மத்தியில மருத்துவர் இருக்கலாம், படித்தவர்கள் இருக்கலாம், பணக்காரர்கள் இருக்கலாம், ஆனா விடுதலையானவர்கள் இல்லையே. பணக்காரர்களும் இன்னைக்கு விடுதலை இல்லாமல் அல்லவா இருக்கிறார்கள். அதனால நீ போய் சாட்சியாயிரு என்று ஆண்டவர் அனுப்பி வைத்தார். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுது நாம் சாட்சியாக மாறுகிறோம். இந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுது படிப்பு, உயர்வு, பணக்காரன் என்று பார்க்காமல் நம்மளை உயர்த்துகிறது. இந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுது நாம் ஒரு ஏழையாக இருந்தாலும் நமது வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது. ஒன்றும் அறியாதவனாக இருந்தாலும் அபிஷேகம் உள்ளவனாய் மாற்றுகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்,
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் எழும்பி நடக்க கூட முடியாமல் இருப்பீங்க. நான் வயசாகி விட்டது, 90 வயசாகி விட்டது, 80 வயசாகி விட்டது, 70 வயசாகி விட்டது என்றெல்லாம் கவலையோடு இருப்பீங்க. ஒருவேளை நான் பெட் ரிட்டனா கிடக்கிறேன், நான் படுக்கையிலே 10 வருஷமா கிடக்கிறேன், என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியுமா என்று நினைப்பீர்கள். ஆம் தேவ ஜனமே, எதுவுமே எழும்பி பிரகாசிக்கிறதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க படுக்கையில இருக்கிறீங்களா, அந்த படுக்கையில கூட நீங்க எழும்பி பிரகாசிக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு 4 வரி பாட்டு உங்க படுக்கையில தரலாம். அந்த 4 வரிய உங்க பேரப்பையன் எடுத்து ரிலீஸ் பண்ணுவான். அந்த பாடல் லட்சங்களை தொடும் என்றால் நீங்க போன பிறகும் அந்த பாடல் உயிரோடு இருக்கும். உங்க ஜெனரேஷனே போனால் அந்த பாடல் உயிரோடு இருக்கும். அவன் நமக்கு தெரிந்த எத்தனையோ பாடல்கள், அந்த பாடலை எழுதியவர்கள் இன்னைக்கு நம்மத்தில இல்ல. ஆனா அந்த பாடல் இருக்கிறது, அந்த ஆலோசனை இருக்கிறது, அந்த பழமொழிகள் இருக்கிறது. ஒரு பழமொழியை கர்த்தர் உங்க மூலமா வெளியே கொண்டு வந்தாலும், நீங்க போனாலும் அந்த பழமொழி இருக்கும். ஒரு பிரசங்கத்தை வெளியே கொண்டு வந்தாலும் நீங்க போன பிறகு அந்த பிரசங்கம் இருக்கும். நீங்க எழும்பி பிரகாசிக்கிறத உங்க வயது தடை பண்ணாது, உங்க நிலைமை தடை பண்ணாது, உங்க சூழ்நிலைகள் தடை பண்ணாது, எந்த பிசாசும் தடை பண்ணாது. நீங்க விசுவாசிக்கணும், இந்த நிலைமையிலும் கர்த்தர் என்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். ஆம் தேவ ஜனமே, ஒரு சகோதரி உண்டு, கிட்டத்தட்ட 10,000 பாடல்களை எழுதினார்கள். அவர்களுக்கு கண்ணே தெரியாது. அவர்கள் எழுதின பாடல் வெளிநாட்டு தேசங்களை அசைத்தது. கண் பார்வை இல்லை என்றாலும் ஆவிக்குரிய பார்வையை இழக்கவில்லை. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், 2 கை கிடையாது, 2 கால் கிடையாது. ஆனால் வாயாலை பென்சிலை பிடித்து அந்த வாயாலை படம் வரைவார்கள். அவர்களுடைய படம் இன்டர்நேஷனல் லெவல்ல பல லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு விற்பனையாகிறது. காரணம் என்ன? இந்த கிறிஸ்துவின் ஒளி உள்ள வந்தால் இல்லாததை உருவாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஆம் தேவ ஜனமே, எனக்கு ஒரு தேவ மனிதனை தெரியும். அவர் மிகவும் வயது முதிர்ந்தவர். அவரை கட்டலில் இருந்து எடுத்து கொண்டு வந்து செய்தி கொடுக்க வைப்பார்கள். அவருக்கு கிட்டத்தட்ட 94 வயது. அந்த மனிதனை படுத்து கொண்டிருக்கிற கட்டலில் இருந்து எடுத்து கொண்டு வந்து ஃபுல் ஃபீட் இருக்கிற இடத்துல வைப்பார்கள். அவர் கையில மைக்க கொடுப்பார்கள். அவர் வயது முதிர்ச்சினால் படுத்து இருந்தாலும் அவர் மைக்கை பிடிக்கும் பொழுது அங்கங்க பிசாசுகள் அலறி ஓடும். கட்டப்பட்ட கட்டுகள் ரிலீஸ் ஆகும். ஏன் தெரியுமா? இவர் 94 வயசா ஆனாலும் இருதயத்துக்குள்ள இருந்த இயேசுவுக்கு முழு இடம் கொடுத்திருந்தாரு. உள்ள வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் வாயை திறக்கும் பொழுது அம்பு மாறி போய் இருளின் வல்லமைகளை விரட்டினது. அநேகர் விடுதலையானாங்க. தற்கொலை எண்ணங்களில் இருந்து விடுதலை, கேன்சர் கட்டிகளில் இருந்து விடுதலை, அசுத்தாவின் வல்லமைகளில் இருந்து விடுதலை. இதை காட்டிலும் விசேஷம், சின்ன சிறுவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள். எப்படி 94 வயது பெட்ரிடனான மரண தருவாயில இருக்கிற இந்த அருமையான ஊழியரை கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்றால், இன்னைக்கு இளமையாக இருக்கிறீங்க. 50 வயசுக்கு உள்ளானவர்கள் ஏராளமானவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. 70 வயசுக்குள்ளவர்கள் ஒரு காப்பங்கு பார்த்து கொண்டிருக்கலாம். வாலிபர்கள் ஒரு காப்பங்கு பார்த்து கொண்டிருக்கலாம். இதில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் 55 60 வயதுக்கு உள்ளவர்கள் தான். ஒரு 94 வயதுள்ள ஒரு முதியவரால கிறிஸ்துவின் வெளிச்சத்தை வெளியே கொண்டு வர முடியும் என்றால், ஏன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிசினஸில், உங்க ஊழியத்தில் ஏன் கொண்டு வர முடியாது? இந்த வெளிச்சம் உள்ள வரட்டும். ராஜாக்கள் உங்களை தேடி வருகிறார்கள். ராஜாவுடைய காலடிகளின் சத்தம் வருகிறது. அநேகரை தேடி பெரிய நபர்கள் வருகிறார்கள். தாவீதை தேடி அன்னைக்கு சவுலுடைய ஆட்கள் வந்தாங்க. ராஜா அரண்மனையில் இருந்து வந்தார்கள். அதே போல தேவ ஜனமே, வெளிச்சம் இருக்கிற உன்னை தேடி, அபிஷேகம் இருக்கிற உன்னை தேடி ஆலோசனை கேட்க அநேகர் வருவார்கள். கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்கள் மட்டும் இந்த வெளிச்சத்தில் தரித்திருங்கள். அதே அதிகாரத்தில் ஏசாயா 60:18 சொல்லுகிறது, இந்த வெளிச்சம் உள்ள வந்துட்டா இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். கடைசி வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆம் தேவ ஜனமே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கண்ணீரின் மத்தியில் இருந்தாலும் சரி, வேதனையில் இருந்தாலும் சரி, இந்த வெளிச்சத்திற்கு இடம் கொடுப்பீர்களா?
ஐயோ, பல ஆண்டுகள் போய்விட்டது. இந்த கடன் தொல்லை என்னை 5 ஆண்டுகளாக சித்திரவதை செய்கிறது. இந்த பிரச்சனை என்னை ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சித்திரவதை செய்கிறது என்று ஏதோ ஒரு லாக்ல மாட்டியிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். உங்க சூழ்நிலை பிரச்சனை அல்ல, உங்க மனநிலையில உள்ள பிரச்சனையை மாத்துங்க. ஆம் தேவ ஜனமே, சூழ்நிலை தானா மாறும். உங்க மனநிலையை மாத்தினா போதும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு நேராக திரும்புங்கள். கர்த்தருடைய ஆவியானவருக்கு நேராக திரும்புங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை பார்த்தா கடல் கொந்தளிக்கிறது போல இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்தால் பெரு வெள்ளம் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். சூழ்நிலையை பார்த்தால் அக்கினி ஜுவாலையை போல இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்தால் செங்கடல் போல இருக்கலாம். ஆனால் சூழ்நிலையை பார்க்கிறவர்களாய் நாம் இல்லாமல் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற தேவனை பார்க்கலாமே. கர்த்தர் சமூகத்தில் இருக்கலாமே. கொஞ்சம் காத்திருக்கலாமே. ஜெபிச்சு அற்புதம் நடக்கலனா காத்திருந்த அற்புதத்தை பெறலாமே. ஏன் சோர்ந்து போகிறோம்? ஏன் நமது இருதயத்தை போராட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? ஏன் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் பயத்திற்கு ஒப்புக்கூடாதே. ஆமென். அவிசுவாசத்திற்கு ஒப்புக்கூடாதே. ஒரு நாள்ல 24 மணிக்கூர் இருக்கிறது. இந்த 24 மணிக்கூர்ல ஒரு செய்தி கேட்கும் பொழுது மட்டும் சந்தோஷமா இருப்பது ஒரு தேவ பிள்ளை அல்ல. சபைக்கு போகும்பொழுது மட்டும் சந்தோஷமா இருப்பது தேவ பிள்ளை அல்ல. உண்மையான தேவ ஆவியை உடையவர்கள் எந்த போராட்டத்திலையும் சமாதானத்தை இழக்க மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை இழந்து போவாதீர்கள். உங்கள் இருதயத்தை சமாதானம் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லுகிறார். எப்படி இந்த போராட்டத்திலிருந்து ஜெயிக்க என்று அருமையாக வேத வசனங்கள் சொல்லித் தருகிறது. இந்த போராட்டங்கள், இந்த மன அழுத்தங்கள் நமது மேல வந்து இந்த வெளிச்சத்தை திருடலாம் என்று சத்துருவானவன் தந்திரங்களை கொண்டு வரும் பொழுது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன தேவ ஜனமே? உங்கள் இருதயத்தை சந்தோஷம் ஆளுகை செய்ய வேண்டும், சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் சந்தோஷம் தான் இருக்கும். ஏன் பயம் உள்ள வருகிறது? பயம் உள்ள வந்தாலே பிசாசு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசு உங்களுக்குள்ள பயத்தை கொடுத்து உள்ள வருவான். பயம் வரும் பொழுதே ஃபெயிலியர் வருகிறது. பயம் வரும் பொழுதே வியாதி வருகிறது. பயம் வரும் பொழுதே ஆபத்து வருகிறது. ஒரு தேவ பிள்ளை பயப்பட வேண்டிய விஷயம், உங்கள் இருதயத்துக்குள்ள பயம் வருகிறதா என்று பார்த்து நீங்கள் உஷாராக வேண்டும். அந்த பயத்திற்கு கடுகளவு கூட இடம் கொடுக்காதீர்கள். சூழ்நிலை மாறவே இல்லை என்றாலும் உங்கள் இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய சமாதானம் குறையவே கூடாது. ஏன், எதற்கு என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் இந்த சோதனை என்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எனது அப்பா எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிறார் என்று உணர்ந்து கொண்டு அதை அப்பா சமூகத்தில் விட்டுவிடுங்கள். பாருங்கள், ஈசாக்கு ஆபிரகாம் கூட போகும் பொழுது அப்பா அவனை பலி கொடுக்க போகிறார் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றியிருக்கும். இந்த மனிதனுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இந்த மனிதன் வயதாகி வேற விட்டாரு, இந்த ஆபிரகாமுக்கு என்ன தெரியும் என்று அவன் யோசித்திருக்கலாம். இன்னைக்குள்ள பிள்ளைகளாய் இருந்தால் கண்டிப்பாக யோசிப்பார்கள். ஆனால் ஈசாக்கு ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்ததுனால அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு நன்கு தெரிந்திருக்கும், ஆடுகளை தான் பலி கொடுப்பார்கள், அப்பா நம்மளை வெட்ட போகிறார் என்றெல்லாம் தெரிந்திருக்கும். ஆனாலும் தன்னுடைய அப்பாவுக்கு தன்னை விட்டு கொடுத்தான். பார்த்தீர்களா? எல்லாரும் ஆபிரகாமின் இருதயத்தை யோசித்து பாருங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஆபிரகாமின் மனம் எவ்வாறு பதைத்திருக்கும் என்று யோசித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு வேறு விதமாக யோசித்து பாருங்களேன். கீழே படுத்திருந்த அந்த சின்ன சிறுவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? 12 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவனுக்கு கத்தி எடுத்து வெட்டினால் என்ன ஆகும் என்று தெரியாமல் இருக்குமா? அதெல்லாம் அவன் பார்த்து பயந்திருந்தான். ஆனால் என் அப்பா எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிறார் என்று கத்தியை ஓங்கும் பொழுது கூட அவன் உயிர் போயிட்டு வந்தது போல இருந்திருக்கும். ஆனாலும் தன்னை அடக்கி கொண்டான். அப்பா எதை செய்தாலும் செய்யட்டும் என்று விட்டு கொடுத்தான். ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். ஆம் தேவ ஜனமே, ஒருவேளை ஆபத்து போல இருக்கலாம், உயிர் போகிற அனுபவங்கள் கூட இருக்கலாம். அதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று அருமையாக சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய சமாதானத்தை மட்டும் இழந்து போவாதீர்கள். ஈசாக்கு தன்னை அப்பாவுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த கத்தியை ஓங்கி பலி கொடுக்க ஆபிரகாம் உயர்த்தும் பொழுது கூட அடங்கி இருந்தது போல கர்த்தர் சமூகத்தில் அடங்கி இருந்து பாருங்களேன். உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன், கீழ்ப்படிந்து பாருங்களேன். உங்கள் உயர்வு தேசங்கள் காணத்தக்கதாக, அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஃபுல் சமிஷனுக்கு கொண்டு போன பிறகு, முழு அர்ப்பணிப்புக்கு பிறகு பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு முழு அர்ப்பணிப்பு. விட்டு கொடுங்களேன், கீழ்ப்படிந்து
பாருங்களேன், இந்த கீழ்ப்படுகிற எல்லா ஏரியாலிலும் கவலையா இருக்காதீங்க. முழு மனதாய் அப்பாக்கு கீழ்ப்படிங்க. கண்ணீரோடு கீழ்ப்படியாதீங்க, கஷ்டத்தோடு கீழ்ப்படியாதீங்க, இஷ்டமில்லாமல் கீழ்ப்படியாதீங்க. எப்படியும் கஷ்டம் சகித்து கொண்டிருப்பீங்க, போராட்டம் சகித்து கொண்டிருப்பீங்க. ஏன் கர்த்தரோடு அதை என்ஜாய் பண்ணக்கூடாது? ஏன் கர்த்தருடைய வசனத்தினால உங்களை சந்தோஷமாக ஏன் வைத்து விடக்கூடாது? உங்கள் இருதயத்துக்குள்ள ஏன் அந்த போராட்டம் வர வேண்டும்? உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த பயம் ஏன் வர வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு முறை பயம் வரும் பொழுது பிலிப்பியர் 4:6 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை நீங்க செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோத்திரத்தோடு ஜெபத்தோடு அப்பாக்கு தெரியப்படுத்துங்க. உயிர்கொல்லி வியாதி வந்திருக்கா? பயப்படாதீங்க. கடன் கழுத்தை நெருக்குதா? பயப்படாதீங்க. பிள்ளை திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைத்திருப்பார். ஒருவேளை தேவையில்லாத திருமண வாழ்க்கையில போய் உங்க பிள்ளை உயிருள்ள நாளெல்லாம் கஷ்டப்படுகிறதை காட்டிலும் கொஞ்சம் வயது கடந்தாலும் கரெக்டான தேவ சித்தம் உள்ள ஒரு இடத்துல போய் சேர்ந்து விடுவாங்க. சிலருக்கெல்லாம் தெரியாது, திருமணமாகி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மரணம் இருக்கலாம். ஆண்டவர் அதனாலே அந்த திருமண டேட்டை தள்ளி கொண்டு இருப்பாரு. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அதை நீங்க ஆவியில கண்டுபிடித்து, ஆண்டவர் ஏன் திருமண தாமதம், ஏன் தொழில் தாமதம், ஏன் உயர்வின் தாமதம், ஏன் வெளிநாட்டுக்கு போக முடியவில்லை என்று ஆவியில் கண்டுபிடிங்க. ஒருவேளை வெளிநாட்டுக்கு போய் தான் முழு குடிகாரனாய் மாறி, இல்ல பாவத்தில் விழுந்து, இல்ல ஏதோ ஒரு மோசமான பாவியாய் மாறி அங்கிருந்து இங்க வந்து தேவனை விட்டு பிரிந்து நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒரு வெளிநாட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிறது உத்தமம் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆவியானவர் உணர்த்துவார், மகனே இந்த கேரக்டர்ல மாறு, மகனே இந்த சுபாவத்துல நீ மாறு, மகளே இதை கொஞ்சம் படி, உன் வாழ்க்கையில இது ஃபியூச்சர்ல தேவையா இருக்கும், இந்த ஆபத்து உனக்கு இருக்குது, நீ இதை இப்படி டேலி பண்ணு என்று ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆனால் ஆவியானவர் கூட நீங்க பேசாமல் இருந்தீர்கள் என்றால், ஐயோ நான் 5 வருஷம் கஷ்டப்படுறேன், நான் 10 வருஷம் கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். பாருங்கள், எந்த காத்திருப்பும் வீணானதே கிடையாது. யோசேப்பு 13 வருடம் காத்திருக்கிறான். அந்த 13 வருடங்களில் ராஜா அரண்மனையில் எப்படி நடக்க வேண்டும் என்று அவன் கற்றுக்கொண்டான். எஸ்தர் பல வருடம் காத்திருந்தாள், பொறுமையை கற்றுக்கொண்டாள். குறிப்பிட்ட வருடம் வரும்பொழுது அரசாங்கத்துக்குள் ஆண்டவர் கொண்டு செல்கிறார். அந்த அரச மேன்மைகளில் எப்படி நடக்க வேண்டும் என்று பார்வையினால் கற்றுக்கொண்டாள். அதே போல தேவச்சனமே, மோசேயை பாருங்கள், 40 ஆண்டு காத்திருக்கிறார். அவருக்கு பொறுமை இல்லாததுதான் பிரச்சனை. அதனால்தான் எகிப்தில் ஒரு கொலையை பண்ணிட்டு தான் ஓடி வந்திருப்பாரு. ஆடனுடைய ஸ்பெஷாலிட்டியே கீழ்ப்படியாது, அதற்கு பொறுமையே இருக்காது. அதனால இதை மேய்த்து அவருக்கு நீடிய பொறுமை உண்டாயிருக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மோசே சாந்தமான மனிதன் என்று. ஆம் தேவச்சனமே, எப்படி மாறினது? கர்த்தர் அந்த ஆண்டுகள்ல, காத்திருப்பின் ஆண்டுகள்ல சிலதை கட்டுத்தருவாரு. அதனால காத்திருப்பின் ஆண்டுல கட்டுத்தருகிறதை விட்டு விடாதீர்கள். ஆவியானோர் கட்டுத்தருகிறதை கற்றுக்கொள்ளுங்க. ஏனால் இந்த வறட்சியில், இந்த போராட்டத்தில், இந்த யுத்த களத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறதை உங்கள் ஆசீர்வாதம் கற்றுத்தராது. ஆசீர்வாதம் வந்த பிறகு மேன்மைதான் இருக்கும், கற்றுக்கொள்ள முடியாது. அதனால தேவ ஜனங்களே, சோர்ந்து போகிறதை காட்டிலும் சோறு வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். ஜெபித்தால் என்ன நடக்கும்? பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆம் தேவ ஜனமே, உங்களை அறியாமல் ஒரு சமாதானம். ஒரு வீடு கட்டினா எப்படி ஒரு காமன் சமாதானம் வருது? அது ஒரு ஆவிக்குரிய சமாதானம் இல்லை. எப்பாடா வீடு கட்டி முடிச்சாச்சுன்னு ஒரு நிம்மதி வருது பாத்தீங்களா? இந்த வீடு கட்டி வருகிற நிம்மதியை காட்டிலும், கார் வாங்கி வருகிற நிம்மதியை காட்டிலும் தேவன் தருகிற சமாதானம், அதை எதை கொடுத்தாலும் வாங்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதனால்தான் அது தேவன் தருகிறது, அதை உலகத்தால் தர முடியாது. அதை தான் இயேசு சொன்னார், இந்த உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. இந்த சமாதானத்தை தேவ ஜனங்கள் வாங்கி பழக வேண்டியதா இருக்கிறது. யுத்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறீங்களே, யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லா கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஔஷதமாக, நல்ல ஒரு மருந்தாக உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தீங்க, விடுதலையை கொடுத்தீங்க, எப்படி முன்னேறணும் என்று பேசுனீங்க. இந்த 100 நாள் ஜெபத்தை நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறீங்கப்பா, நீங்க எரக்ட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க சொன்னதை நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஆண்டவரே. யாரெல்லாம் நான் மறக்கப்பட்டேன், ஆண்டவரனை
மறந்தார் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் நீர் தேடி நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. உமது கரம் இதை செய்திருக்கிறது. இதை நீரே தந்ததுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் சேனல்ல ஒரு 2வது வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் நீங்க அதை பார்க்கலன்னா பாருங்க, பார்ட் 1 பாருங்க. வருகிற நாட்களில் ஆவிக்குரிய ரகசியங்கள், எப்படி சத்துரு தாக்குகிறான், எப்படி நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகணும், அவனுடைய தந்திரங்கள் எப்படி செயல்படுகிறது, நம்மளுடைய குடும்பத்தை அவன் எப்படி நிர்மூலமாக்குறான், எல்லா தந்திரங்களை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறபடி அநேக சாட்சிகள் வர காத்திருக்கிறது. ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து கண்டிப்பாக நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த அறிமுக வீடியோ எல்லாம் பாருங்க. அப்பதான் ஒரு ஜெனரலான ஒரு பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் கிடைக்கும். கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இல்லை டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.